வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம நயனம் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. அதை பார்த்தாதான் இதுல என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு கிளியரா புரியும். அதே மாதிரி பார்ட் 2ல ஒரு பிரச்சனை இருக்குங்க. கடைசி எபிசோட் மட்டும் எனக்கு கிடைக்கல. அதாவது இதுல மொத்தம் 6 எபிசோட் இருக்கு, என்கிட்ட 5 எபிசோட் மட்டும் தான் இருக்கு. இன்னொன்று எபிசோட எப்படியோ தேடி பார்த்தேன், ஆனா எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. அதனால 60 எபிசோடுக்கு மேட்சிங்கா பிக்சர் வராது, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க நான் சொல்றதை கவனிச்சீங்கனாலே கதை உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். சோ இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். 4th எபிசோடு ஸ்டார்டிங் சீனே மாதவியை காட்டுறாங்க. மாதவி நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இருக்கார்ல, இவங்களுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எங்க தான் பாடியை மறைச்சு வச்சிருக்காங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட இவங்களை மாட்டி விடணும்ன்ற மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது இவரை வேற யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதை கவனிக்காம இவர் பாட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப ஃபாலோ பண்ண நபர் இருக்கான் பாத்தீங்களா, மயக்கமாக்கி இவரை இங்க இருந்து கடத்திடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்ம ஹீரோ கண்முழிக்கிறாரு. அப்படி கண்முழிக்கும் போது இவரோட கார்ல இவர் இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இப்ப கொஞ்ச நேரத்துல இவருக்கு போன் கால் வருது. கடத்தின நபர் இருக்கான்ல, இதுக்கப்புறம் மாதவியை ஃபாலோ பண்ண என்ன பண்ணுவனே தெரியாது, இதுக்கப்புறம் ஃபாலோ பண்றதை ஸ்டாப் பண்ணிருன்ற மாதிரி மிரட்டுறான். யார் நீ அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அவன் அதுக்குள்ள காலை கட் பண்ணிடுறான். மாதவிக்கு ஒரு சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இது அவரோட வேலைன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோக்கு ஒரு பெரியவர் பிளாட்ல நடக்கிற காசிப் எல்லாம் சொல்லுவாரு பாத்தீங்களா, அவர் என்னடானா ஹீரோவை பத்தியே காசிப் மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஹீரோ அப்படி ஹீரோ இப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து இவரை கவனிச்சிடுறாரு. நான் இல்லாத சமயம் என்ன பத்தி இப்படிதான் பேசிட்டு இருக்கியான்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாரு. இப்ப இவரோட பிளாட்டுக்கு வந்துடுறாரு. யாரா இருக்கும், யார் இப்படி பண்ணிருப்பான்ற மாதிரிலாம் இவர் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்ற மாதிரி இவர் செம்மையா பயப்படுறாரு. ஏன்னா திரும்பி யாராவது அட்டாக் பண்ண கூட வரலாம்ல, அதனால பயந்துகிட்டே இவர் கதவு கிட்ட வந்து கதவை திறக்கிறாரு. அப்படி திறக்கும் போது வேலைக்காரி தான் வந்திருக்காங்க. நீதானா, சரி சீக்கிரமா உள்ள போய் வேலையை பாருன்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. இப்ப மாதவியோட மாமனாரும் மாமியாரும் இதே வீட்டுல தான் தங்க ஆரம்பிக்கிறாங்க. மாதவி இப்ப கூட ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கிளாக்குக்கு கீழே டிசைன் மாதிரி சொருவாங்கல்ல, அதுக்காக தான் ஒரு டிசைனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கிளாக்ல எல்லாம் இவங்க சொருவிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து போன் கால் வருது. எதிர போலீஸ் தான் பேசுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டல. இப்ப மாமனாரும் என்னமா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க என்ன விஷயம் சொல்ல மாட்டாங்க. உடனே நம்ம கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப 3 பேருமே ஆட்டோ பிடிச்சி இங்க இருந்து கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ தள்ளி இருந்து கவனிச்சிருப்பாரு. இப்ப அவங்க இல்ல வீட்டுக்குள்ள நுழையலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் கதவை ஏமாத்தி ஓபன் பண்ணி உள்ள வந்துடுறாரு. இவங்க வீட்டுல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட கொலை பண்ணிருக்காங்க, பாடியை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல, அதான் பாடியை கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் தேடி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இல்லைன்னா ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா கூட ஓகேன்ற மாதிரி தான் தேடி பார்த்துட்டு இருக்காரு. எதுவுமே இவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த சைடு இந்த ஃபேமிலி எதுக்காக வந்திருக்காங்கன்னா, ஒரு பாடி கிடைச்சிருக்கும், அது ஹஸ்பண்ட் பாடியான்னு பார்த்து சொல்றதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க போல. ஆனா இவங்க செக் பண்ணி பார்க்கும்போது ஹஸ்பண்ட் பாடி இல்லன்றது தெரிய வருது. செடிகளுக்கெல்லாம் சின்னதா மண்வெட்டி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மண்வெட்டியை வச்சுதான் ஹஸ்பண்ட் கதையை முடிச்சிருப்பாங்க. ஹஸ்பண்ட் பேரு கௌரி சங்கர் அப்படின்றது, அவர் கதையை அப்படிதான் முடிச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோவும் அது எங்கன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த கிளாக்ல ஒரு டிசைன் பண்ணி வச்சாங்கல்ல, அதுதான் அந்த மண்வெட்டி அப்படின்றது இவருக்கு தெரிய வந்துருது. ஓஹோ, டிசைன் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி அதை எடுத்துடுறாரு. இதை எப்படியாவது போலீஸ் கிட்ட நம்ம சேர்த்தறணும்னு யோசிக்கிறாரு. இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க வந்துட்டு இருக்காங்க. ஐயோ சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவருமே கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருக்காரு. இவர் கிளம்பல, அதுக்குள்ள அந்த ஃபேமிலி வந்துட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஏன்னா இவர் போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த ஃபேமிலி உள்ள வந்துடுறாங்க. ஆனா உள்ள வரும்போது ஹீரோ இருக்க மாட்டாரு. அதாவது ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரெக்டா கிளம்பிட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கதவு திறந்ததுக்கான எந்த ஒரு தடமும் மாதவிக்கு தெரியல. ஆனா மாதவி நிறைய பொருள் இடம் மாறி இருக்கிறத கவனிக்கிறாங்க. சோ கண்டிப்பா யாரோ உள்ள வந்திருக்காங்கன்றது தெரிஞ்சிருது. இப்ப அந்த கிளாக்க போய் செக் பண்ணும்போது அந்த கிளாக்ல இவங்க சொருவி வச்சது காணாம போயிருக்குன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, கொஞ்சம் தள்ளி வந்து போன் பண்ணி யார்கிட்டயோ பேசுறாங்க. அதாவது அந்த கள்ள காதலன் கிட்ட பேசுறாங்க போல. அந்த ஹீரோவோட வேலை தான் இது போல, அவன் சும்மா இருக்க மாட்டான், வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான், நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் கொரியர் பாய் மாதிரி ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. சார் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு, இன்ஸ்பெக்டர் கிட்ட தந்துருங்கன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. அதாவது இவருக்கு எவிடன்ஸ் கிடைச்சது பாத்தீங்களா, அதுதான் இதுல போட்டு கொண்டு வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டர் வரதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஆக்சுவலா ஹீரோ மேல எழுதி இருப்பாரு, அதெல்லாம் இவர் கவனிக்காம ஓபன் பண்ணி பாக்குறாரு. இது என்னையா செடியோட மண்வெட்டி மாதிரி இருக்கு, இது நமக்கு எதுக்கு, தூக்கி ஓரமா போடுன்ற மாதிரி சொல்றாரு. இவருக்கு கீழே இருக்க அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அந்த ஸ்டோர் ரூம்ல போட்டு வச்சிடுறாரு. ஆக மொத்தத்துல ஹீரோ என்ன எழுதி இருக்காருன்றதை இவங்க படிக்கல. அதாவது இது மிஸ்ஸிங் கேஸ் இல்ல, கொலை கேஸ்ன்ற
போகணும்ன்ற மாதிரி எழுதியிருப்பாரு. எப்படியோ போலீஸ் கிட்ட நம்ம தந்துட்டோம், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் சந்தோஷமா பிளாட் கிட்ட வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு மர்ம நபர் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோ சுதாரிச்சு நிமிந்து பாக்கிறதுக்குள்ள அவன் இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ அடி வாங்கினதுனால சத்தம் போட்டுருப்பாரு. இப்ப செக்யூரிட்டியும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பக்கத்துல வந்து கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவரும் சமாளிச்சிடுறாரு. இந்த மாதவி சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல, அந்த சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் தான் ஹீரோவை போய் அட்டாக் பண்ணிருக்கான் போல. அதை பத்தி மாதவி கிட்ட சொல்றான். இதுக்கப்புறம் அவனால பிரச்சனை வராதுன்ற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோவும் காயப்பட்டதுனால மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. எப்படியும் போலீஸ் கிட்ட எவிடன்ஸ் அனுப்பிட்டோம், இதுக்கப்புறம் செய்ய வேண்டியதை செஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா போலீஸ் சைட்ல அந்த விஷயம் போகவே இல்லல்ல. போலீஸ் விசாரணையை வேற ஒரு பக்கம் தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டாரு. இன்ஸ்பெக்டரும் இப்போ வரைக்கும் மிஸ்ஸிங் கேஸ் மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்காரு. எல்லா பக்கத்துலயும் அந்த நபரை பத்தி விசாரிங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பேசிக்கிட்டே இருந்த இன்ஸ்பெக்டர் இருக்காருல, காசை வாங்குறாரு. அந்த காசுல ஏதோ எழுதியிருக்க மாதிரி இருக்கு. என்ன எழுதியிருக்குன்னு படிச்சு பார்க்கும்போது இது மிஸ்ஸிங் கேஸ் இல்ல, கொலை கேஸ் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. யாரோ தந்திருக்காங்க, யாருன்றதை செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ தான் சாமர்த்தியமா தந்துட்டு போயிருக்காரு போல. இப்ப இவங்களுமே இது மிஸ்ஸிங் கேஸ் இல்ல போல, கொலை கேஸ் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கௌரி சங்கர் காணாம போல கொல்லப்பட்டிருக்காருன்னு வச்சுக்கிட்டா கொலை பண்ணது யாரா இருக்கும், நம்ம அந்த ஆங்கிள் இந்த கேஸை கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பாடி எங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது சார்ந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஓரளவுக்கு க்ளூ தந்துட்டோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஜன்னல்ல சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குதுன்னு வெளியே வந்து இவர் செக் பண்ணிட்டாரு. ஜன்னல் வழியா யாரோ பேப்பரை வச்சுட்டு போயிருக்கிறது தெரிய வருது. இவரும் பிரிச்சு அந்த பேப்பரை பாக்குறாரு. இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல தலையிட்ட உன் உயிரே போயிடும்ன்ற மாதிரி வார்னிங் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா அந்த கள்ளக்காதலன் தான் வார்னிங் கொடுத்திருக்கான், நம்ம இதுக்கப்புறம் கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. கௌரி சங்கரோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் பையன் சீக்கிரமா வந்துருவான், இப்போதைக்கு மிஸ் ஆவறான் போல அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. இப்ப பூஜை பண்ண அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஈரனோட நெத்தியில குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்காங்க. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதை கேட்கிற மாதவியோட முகம் மாறுது. ஏன்னா இவங்க தானே ஹஸ்பண்ட சாவடிச்சிருக்காங்க. அதை நினைச்சு லைட்டா இவங்க ஃபீல் பண்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. மாதவி கிட்ட விசாரிக்கும் போது ஒரு சார் மேல டவுட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த சாரோட பேரு அசோக்னு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். இப்போ அந்த அசோக் கிட்ட விசாரணை பண்றதுக்காக தான் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வர வச்சிருக்காரு. அவருக்கும் உனக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமாமே, இப்போ அவர் மிஸ் ஆகுறாரு, நீ தான் ஏதாவது பண்ணியான்ற மாதிரி கேட்கிறாரு. நான் எதுக்காக சார் ஏதாவது பண்ண போறேன், அவருக்கும் எனக்கும் சண்டை வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, வீட்டுல வச்சுலாம் டியூஷன் எடுக்க கூடாது, எங்க ஸ்கூலோட ரூல்ஸ் சேராது. ஆனா அவர் வீட்டுல வச்சு டியூஷன்லாம் எடுக்கிறாரு. இது ரிலேட்டடா தான் எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை, மத்தபடி எனக்கும் அவருக்கும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அசோக் சொல்றான். சரி கிளம்பு அப்படின்ற மாதிரி இவரை அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப மாதவி வெளியே எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்பயே நம்ம ஹீரோ அடங்க மாட்டாரு, ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி அவங்களுக்கு தெரியாத மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கவங்க எதர்ச்சியா அசோக்கை மீட் பண்றாங்க. சொல்ல போனா அசோக் தான் இவங்களை மீட் பண்றதுக்காக வந்திருப்பாரு. இவங்க கிட்ட சண்டை போடுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவங்க தானே அசோக்கோட பேரை இழுத்து விட்டுட்டாங்க, அதுக்காக தான் கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஹீரோ லாங்ல இருந்து கவனிக்கிறாரு. ஓஹோ, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிளான் போட்டு பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அந்த அசோக்கை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அசோக்கை ஃபாலோ பண்ணி வந்துடுறாரு. அசோக் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது இவரும் எதிர வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. மாதவிக்கும் இவருக்கும் நடுவுல ஏதாவது போதான்ற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, சில பசங்க வீட்டுல விசாரிக்கிறதுக்காக வராரு. அந்த கௌரி சங்கர் 2-3 பசங்களுக்கு டியூஷன் மாதிரிலாம் எடுப்பாரு. அவர் வீட்டுக்கு வர வச்சும் எடுப்பாரு, அவரே வீட்டுக்கு வந்து எடுப்பாரு. அந்த மாதிரி வீட்டுல விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. கவிதாவோட தங்கச்சிக்கும் அவர் எடுத்தார்ல, கவிதாவோட வீட்லயும் விசாரிக்கிறதுக்காக வராங்க. ஆனா கவிதா வீட்டுல இல்ல போல. இவர் இந்த மாதிரிலாம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு பால் வந்து இவர் மேல விழுது. யாரோ வேணும்ட்டே அடிச்ச மாதிரி இருக்கு. அதனால அந்த பாலை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பேப்பர் இருக்கு. நம்ம ஹீரோ தான் கம்யூனிகேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. சரி இன்னும் எதுக்காக லேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இது கொலை தான், சீக்கிரமா கண்டுபிடிங்கன்ற மாதிரி எழுதியிருக்காரு. ஏற்கனவே நான் அனுப்புனதை கவனிச்சிங்களா இல்லையான்ற மாதிரியும் எழுதியிருக்கு. ஏற்கனவே அனுப்புனானா, என்ன அனுப்புனா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் அசிஸ்டன்ட்ங்க ஏற்கனவே வந்த பார்சலை பத்தி சொல்லிட்டாங்க. இதை முன்கூட்டியே என்கிட்ட சொல்ல மாட்டீங்களான்னு கோவப்படுறாரு. இப்ப அந்த பார்சலை எடுத்து ஓபன் பண்ணா உள்ள சின்ன மண்வெட்டி தான் இருக்கு. இந்த மண்வெட்டியை வச்சுதான் கொலை நடந்திருக்கு போல. அப்போ ஒய்ஃப் தான் ஹஸ்பண்ட சாவடிச்சிருக்காங்க போல, நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த தகவலை நம்ம கிட்ட சொல்றவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும், இவன் ஹேண்ட் ரைட்டிங்க வச்சு மேட்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப நேரா மாதவி வீட்டுக்கு டீமோட வந்துடுறாரு. என்ன சார் விஷயம்ன்ற மாதிரி மாதவி கேக்குறாங்க. உங்க வீட்டை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் மாதவி பயத்தோட கேக்குறாங்க. ஏன்னா எவிடன்ஸ் ஏதாவது மாட்டிக்க போகுதுன்ற மாதிரி பயப்படுறாங்க.
அதெல்லாம் ஒண்ணே இல்ல, ஹஸ்பண்ட் மிஸ் ஆயிருக்காருல, அதனால தான் கொஞ்சம் செக் பண்றதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி இவர் செக் பண்ணிட்டாரு. வீட்ல பாடி கிடைச்சிட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா பாடி எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த கௌரி சங்கர் எந்தெந்த பசங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுக்கிறாரோ அந்தந்த பசங்க வீட்ல எல்லாம் போய் விசாரிச்சாங்க. அப்படி விசாரிக்க போகும்போது கவிதா இறந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. கவிதாவும் ஆமா சார், வீட்டுக்கு வந்து டியூஷன் எடுப்பாரு, சில சமயம் என்னோட தங்கச்சியும் வீட்டுக்கு போவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எங்க வேலை பாக்குறீங்கன்னு கேக்குறாரு. இவங்களுமே ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பாக்குறேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப விசாரணை பண்ணி முடிச்சவரு கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. அப்ப அசோக் கிட்ட இருந்து கால் வருது. சார், என்கிட்ட ஒருத்தன் இந்த கேஸ பத்தி எல்லாம் நிறைய கேள்வி கேட்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது, எவனோ ஒருத்தன் கேள்வி கேட்டானா, யார் அது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார், நான் பேரெல்லாம் கேட்கலன்னு அசோக் சொல்லிட்டாரு. ஒருத்தன் வந்து உங்ககிட்ட பேசினா பேரை கூட கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல கோவப்படுறாரு. ஆக்சுவலா அசோக் யாரை மீன் பண்றாருன்னா நம்ம ஹீரோவை தான் மீன் பண்றாரு. நம்ம ஹீரோ குளிச்சு முடிச்சுட்டு வாசல் கிட்ட வரும்போது ஒரு லெட்டர் வந்திருக்கிறது தெரியுது. அந்த மர்ம நபர் தான் லெட்டர் அனுப்பியிருக்கான். இதுக்கப்புறம் நீ இந்த கேஸ்ல தலையிட்ட உன்னை சிக்க வச்சிருவான்ற மாதிரி சொல்லியிருக்கான். அதாவது மாதவிக்கு தெரியாம இவர் மாதவியை ஃபாலோ பண்ணாரு பாத்தீங்களா, அதெல்லாம் அவன் போட்டோ எடுத்து வச்சிருக்கான் போல. இத போலீஸ்க்கு அனுப்புனா உன் மேலதான் சந்தேகம் வரும், கவனமா இருந்துக்கோன்ற மாதிரி அவன் எழுதியிருக்கான். திருட்டு வேலை எல்லாம் பண்ற ஒருத்தன் மாட்டியிருப்பான். அவன் கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாம் வாங்கி பார்க்கும்போது கௌரி சங்கரோட பர்ஸை இவன் வச்சிருக்கான். என்ன கௌரி சங்கரோட பர்ஸை இவன் வச்சிருக்கான், இவன் தான் கௌரி சங்கரை ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சார், சத்தியமா இவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது சார். நைட்டு நேரம் ஒரு லேடி வந்து இந்த இடத்துல பர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு போனாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த பர்ஸை எடுத்தன்ற மாதிரி சொல்றான். எது, லேடி தூக்கி போட்டுட்டு போனாங்களா, அவங்க ஃபேஸை பாத்தியான்னு கேக்குறாங்க. பார்த்தேன் சார், ஓரளவுக்கு பார்த்தேன்ற மாதிரி சொல்றான். சரி, இவன் மூலியமா அந்த லேடியோட ஃபேஸை வரையலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மாதவி வீட்டுக்கு வரும்போது இன்ஸ்பெக்டரும் ஆளுங்களும் வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. மாதவியும் என்னாச்சு, எதுக்காக வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. உங்க ஹஸ்பண்டோட பர்ஸ் கிடைச்சிருக்கு, இந்த பகுதியில தான் கிடைச்சது. எவனோ ஒருத்தர் ஒரு லேடி தூக்கி போட்டுட்டு போனதை பார்த்திருக்கான். அந்த லேடியை நாங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம். அந்த லேடி கிட்ட எப்படி பர்ஸ் வந்ததுன்றதை விசாரிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ஒரு வேலை பண்ணிருக்கலான்றதுக்காக இவங்கள சந்தேகப்படுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப மாதவி இருக்காங்கல்ல, அந்த சீக்ரெட் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசுறாங்க. சீக்ரெட் பாய் ஃப்ரெண்டோட ஃபேஸை இப்பயும் நமக்கு காட்டல, பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே இருக்கு, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அவனோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். இப்ப போலீஸுங்க ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட பேச வந்தவன் இந்த கார்ல தான் வந்தான்றத அசோக் சொல்லியிருப்பாரு. அது மூலியமா ஹீரோவோட கார்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப கிளினிக்ல விசாரிக்கலான்னு வந்தா கிளினிக் லாக் ஆயிருக்கு. அப்ப டீ குடுக்கிறதுக்காக ஒரு பையன் வரான். அவன் என்ன சொல்றான்னா, போஸ்னு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு, அவருக்கு இதை பத்தி தெரியும், அவர்கிட்ட வேணா விசாரிச்சு பாருங்கன்னு சொல்றான். இப்ப போஸை பார்த்து பேசுறதுக்காக இவங்க வந்துடுறாங்க. போஸை லாக் பண்ணி ஹீரோ எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் எங்க இருக்காருன்னா எனக்கு தெரியாது சார், 10 நாள் லீவ் எடுத்துக்கோ, 10 நாள் கழிச்சு தான் ஓபன் பண்ணுவேன்னு சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, அவனோட வீடு எங்க இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. அதாவது ஹீரோவோட வீடு எங்க இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. இவனுமே இடத்த சொல்லிடுறான். இப்ப இவங்களுமே அந்த இடத்துல விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாங்க. செக்யூரிட்டி கிட்ட அவரை பத்தி கேட்கும் போது, அவர் எப்பவுமே அடுத்தவங்களோட சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாரு சார், எனக்கு அப்பப்ப காசு தந்து சீக்கிரட் எல்லாம் கேட்பாருன்ற மாதிரி வெகுலியா சொல்லிடுறாரு. ஓஹோ, சீக்கிரட்டை தேடுறது ஹீரோக்கு பிடிக்குமான்னு இவரும் யோசிக்கிறாரு. ஆனா ஹீரோ இப்போதைக்கு வீட்டுல இல்லன்றது தெரிய வருது. அந்த மர்ம நபர் இருக்கான் பாத்தீங்களா, கிளினிக் வாசல்ல நின்னுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கிளினிக்ல இருக்க சீக்கிரட் ரூம்ல தான் மறைஞ்சிருக்காருன்னு தெரிய வருது. அந்த ஃபைனான்ஸ் பண்ணவரு இவரை மிரட்டிட்டு இருக்காரு. இதை தாண்டி போலீஸ் வேற இவரை தேடிட்டு இருக்காங்கல்ல, நம்ம இங்க இருந்து எங்கேயாவது கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டரும் என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றத பத்தி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. அது என்னன்னா, மாதவிக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஏகப்பட்ட ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதனால இவங்களுக்கு வேற ஒருத்தன் கூட அஃபேர் ஏற்பட்டிருக்கலாம். அந்த அஃபேருக்காக கௌரி சங்கர் கதையை இவங்க முடிச்சிருக்கலாம். அப்படி முடிச்சது எப்படியோ ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, ஹீரோ எப்படி அந்த கொலையை பார்த்தான், எந்த ஆயுதத்தை வச்சு கொலை பண்ணிருக்காங்கன்னு கூட ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஆயுதத்தை நமக்கு அனுப்பி வச்சிருக்கான். அவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்ன்றத அவனை பிடிச்சி நம்ம விசாரணை பண்ணோம். அவன் எங்க இருந்தாலும் சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இந்த மாதவி இருக்காங்கல்ல, ஒரு ஃப்ரிட்ஜ்ல தான் பாடியை மறைச்சு வச்சிருக்காங்க போல. இப்ப அந்த மர்ம நபர் கூட சேர்ந்த மாதிரி அந்த ஃப்ரிட்ஜை ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்க இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, ஹீரோவோட கிளினிக் தான் இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப கிளினிக்கை ஓபன் பண்ணி உள்ள வந்துடுறாங்க. ஹீரோ இல்லாத சமயம் அவரோட சீக்ரெட் ரூம்குள்ள வந்துடுறாங்க. அங்க ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள பாடியை மாத்திரலான்ற மாதிரி மாத்திட்டு இருக்காங்க. இப்ப வேலை முடிஞ்சிருச்சுல, இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி மாதவியும் அந்த சீக்ரெட் பாய் ஃப்ரெண்டும் கிளம்ப பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ வந்துட்டு இருக்காரு. ஐயோ, ஹீரோ வந்துட்டு இருக்காரு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பயத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த திருடன் சொன்னது மூலியமா அந்த பொண்ணோட ஃபேஸ் எப்படி இருக்கும்ன்றத வரைஞ்சிடுறாங்க. இப்ப அதை பாக்குற இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்திருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி திரும்பி ஹீரோவோட இடத்தை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ வரது தெரிஞ்சோன்னா அந்த ரெண்டு பொண்ணுங்க பயந்து ஒளிஞ்சிடுறாங்க. இப்பதான் ஸ்டார்டிங் சீனோட கனெக்ட் பண்றாங்க. அதாவது நைட்டு நேரம் ஹீரோ கிளினிக்கை நோக்கி வந்தாரு பாத்தீங்களா, இவருக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துட்டு வேற ஊருக்கு கிளம்பலான்ற ஐடியால தான் வந்திருப்பாரு. இவருக்கு வேண்டிய ஊசி மருந்தெல்லாம் எடுக்கலான்ற மாதிரி ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றாரு. உள்ள பார்த்தா டெட் பாடி இருக்கு. என்ன டெட் பாடி
இருக்குன்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு இருக்காரு. வேற யாரோ இங்க வந்திருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இவருக்கு டவுட் வந்துருச்சு, ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி இந்த ரெண்டு லேடிஸ் இருக்காங்கல்ல, ஒரு கட்டையை வச்சு மண்டையிலேயே அடிச்சிடுறாங்க. இதுதான் ஸ்டார்டிங்கே நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப இவர் மயக்கத்துல இருக்காருல, இந்த கேப்ல நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே கிளம்புறதுக்கு தயாராகுறாங்க. அப்பன்னு பார்த்து இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ இங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. என்ன இந்த போலீஸ் வேற வந்திருக்காரு, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப எந்த வழியா போறது அப்படின்ற மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு முழிப்பு வந்துருது. அப்படி முழிச்ச ஹீரோ இருக்காருல, அந்த மர்ம நபர் யாருன்றதை பாத்துறாரு. அது ஒரு ஆண் கிடையாது, பெண்ணா தான் இருப்பாங்க. இவர்கிட்ட கவிதான்னு ஒருத்தங்க வேலை பார்த்தாங்கல்ல, அவங்க தான் அந்த மர்ம நபரா இருப்பாங்க. சோ இது சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, வேற ஏதோ நடக்குது போல. நீயான்ற மாதிரி இவர் ஷாக்கிங்கா கேக்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் ஒரு டிராயிங்க பார்த்தார்ல, கவிதாவோட டிராயிங்க தான் பார்த்திருப்பாரு. ஹீரோவோட எல்லா ஆக்டிவிட்டியும் கவிதா தான் வாட்ச் பண்ணிருப்பாங்க. ஹீரோ எங்க போறாரு எங்க வராருன்றதெல்லாம் கவனிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோவை மயக்கமாக்குனது இவங்க தான். அதே மாதிரி ஹீரோ ஒரு வாட்டி அடிச்சதும் இவங்க தான். அடிப்பாவி நீ தான் என்ன போட்டு அடிச்சியா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் கௌரி சங்கரை காலி பண்ணிருக்காங்கன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது இல்ல, எதுக்காக இந்த விஷயத்த பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நாங்க எதுனாலும் அப்புறமா சொல்றோம், வெளியே போலீஸுங்களா இருக்காங்க, எப்படியாவது போலீஸை சமாளிச்சு இங்க இருந்து அனுப்பிவிடு. இப்ப நீ போலீஸை சமாளிக்கலன்னு வச்சுக்கோ, நாங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல நீயும் ஹெல்ப் பண்ணன்ற மாதிரி ஒன்னியும் மாட்டி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரிலாம் மாதவி சொல்லிட்டாங்க. சரி நான் சமாளிச்சு அனுப்பி விடுறேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இவங்கள சீக்ரெட் ரூம்லயே வச்சுட்டு இப்ப இவருமே கதவை திறக்கிறதுக்காக வெளியே வந்துடுறாரு. இவர் கதவை திறந்து வந்துடுறாருல, இப்ப ஹீரோ கிட்ட இன்ஸ்பெக்டருமே பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, நீ தானே எங்களுக்கு க்ளூ எல்லாம் அனுப்பி வச்சேன்னு கேக்குறாரு. உன் ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு நாங்க கண்டுபிடிச்சிட்டோன்ற மாதிரி சொல்றாரு. என்ன சார் பேசுறீங்க, நான் க்ளூ அனுப்பி வச்சனா, நாளா எந்த க்ளூவும் அனுப்பி வைக்கலையே, இது என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கே இல்லன்ற மாதிரிலாம் போய் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ உனக்கு கௌரி சங்கரை பத்தி எதுவுமே தெரியாதான்ற மாதிரி கேக்குறாரு. சார் அவர் என்னோட பேஷண்டா வந்தாரு, அது மட்டும் தான் எனக்கு தெரியும், அதை தாண்டி எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி ஹீரோ திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே இன்ஸ்பெக்டர் ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டு இருக்காரு. சார் அங்கெல்லாம் என்ன சார் செக் பண்றீங்க, அங்கெல்லாம் எதுவுமே இல்ல சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ தடுக்கிறதுக்கு பாக்குறாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் சீக்ரெட்டா ஒரு ரூம் வச்சிருக்காருல, அந்த ரூமையே கண்டுபிடிச்சிடுறாரு. அங்க இருக்க புக் எல்லாம் எடுக்கும் போதுதான் அங்க வழி இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்ப கண்டுபிடிச்சவரு சீக்ரெட் ரூம்லாம் இருக்கு போலியே அப்படின்ற மாதிரி உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. ஐயோ உள்ள போறாரு, அவங்க ரெண்டு பேரை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது, பாடியை பார்த்துட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் உள்ள வந்து ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் செக் பண்றாரு. அந்த ஃப்ரிட்ஜை கூட ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஆனா இப்ப பாடி அந்த இடத்துல இல்ல. அதே மாதிரி இந்த ரெண்டு லேடிஸ்மே எங்க போனாங்கன்னு தெரியல, இவர் கண்ணுல படவே மாட்டாங்க. சரி இந்த இடத்துல யாருமே இல்ல போலன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. திரும்பி ஏதாவதுனா நான் விசாரணை பண்றதுக்காக வரேன், இப்போதைக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி டீமை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. எப்படியோ சமாளிச்சு அனுப்பியாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ நிம்மதி ஆகுறாரு. இப்ப ஹீரோ இந்த ரெண்டு லேடிஸ் எங்க இருக்காங்கன்னு கவனிக்கிறாரு. அவங்க ஒளிஞ்சிருந்த இடத்தை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் எதுக்காக இந்த விஷயத்த பண்ணீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சொல்லிதான் ஆகணும்ன்ற மாதிரி இவர் கோவப்பட்டு இருக்காரு. நீங்க மட்டும் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் இந்த விஷயத்த பண்ணீங்கன்னு நான் போலீஸ் கிட்ட சொல்லுவேன், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கவிதா கூட ஹீரோ கிட்ட சொல்லிடலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா மாதவி இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட நம்ம எதுக்காக சொல்லணும், அதெல்லாம் சொல்ல தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோ கடுப்பாயிடுறாரு. அப்பாவி மாதிரி இருந்துட்டு புருஷனையே சாவடிச்சிருக்கல, நீ கள்ள காதலுக்காக தான் சாவடிச்சிருக்கன்னு நினைச்சேன், ஆனா இப்ப அதுவும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, எதுக்காக சாவடிச்சேன்னு ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. சொல்ல முடியாதுன்ற மாதிரி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப மாத்தி மாத்தி உங்களுக்குள்ள சண்டை வந்துட்டு இருக்குல்ல, அந்த ரெண்டு பொண்ணுங்க அடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. அதனால ஹீரோவும் ஃபயர் எக்ஸ்டிங்ஷரை எடுத்து அடிக்கிறாரு. அந்த புகையில அவங்களுமே எங்க போனாருன்ற மாதிரிலாம் இவரை தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் நமக்கு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. இன்ஸ்பெக்டர் வெளியே போற மாதிரி பாவலா தான் பண்ணிருப்பாரு. இன்ஸ்பெக்டர் திரும்பி இந்த ரூம்குள்ள வந்துடுறாரு போல. இப்ப இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் லாக் பண்ணிடுறாரு, கூட ஹீரோவையும் லாக் பண்ணிடுறாரு. சோ இதுக்கப்புறம் நடக்க போறதுதான் 6வது எபிசோடு. அதுக்கு பிக்சர் மேட்ச் ஆகாது, நீங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் வந்து எதுக்காக இந்த விஷயத்த பண்ணீங்கன்னு கேக்குறாரு. இப்ப ஹீரோ கிட்டயும் இன்ஸ்பெக்டர் கிட்டயும் இவங்க நடந்த உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன கௌரி சங்கரை பொறுத்த வரைக்கும் நல்லவர் மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, ஆனா அவர் அவ்வளவு நல்லவரெல்லாம் இருக்க மாட்டாரு. ஆக்சுவலா மாதவிக்கும் கௌரி சங்கருக்கும் எதனால இவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ் அப்படின்றது இப்பதான் நமக்கு தெரிய வருது. கௌரி சங்கரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதவிக்கு டியூஷன் எடுக்கிற நபரா தான் இருந்திருப்பாரு. டியூஷன் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போறாரு பாத்தீங்களா, அப்ப கொஞ்சம் நெருக்கமாலாம் இவங்க கிட்ட பேசுவாரு. ஒரு சாக்லேட்டை தந்து இவங்களை மயக்கமாக்கி இருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க கூட ஒண்ணு மண்ணா இருந்திருப்பாரு. இவர் ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு அம்மா வந்துருவாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் பொண்ணு இவரும் விருப்பப்பட்டு ஒன்னா இருந்திருக்காங்க போல, லவ் பண்றாங்க போலன்ற மாதிரிலாம் தப்பா புரிஞ்சிருப்பாங்க.
பொண்ணு இல்லன்ற மாதிரிலாம் சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அம்மா இருக்காங்கல்ல, இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா பொண்ணோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடும், இவருக்கே கட்டி வச்சிடலாம், ஏஜ் டிஃபரன்ஸ் அதிகமா இருந்தாலும் பரவாயில்லன்னு கட்டி வச்சிடலாம்னு முடிவு எடுத்திருப்பாங்க. அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு எடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா அவரால இந்த பொண்ணு கன்சீவ் ஆயிருப்பாங்க, அதனால தான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு எடுத்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி விருப்பப்பட்டு தான் இவரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவர் கருவை கலைச்சிடலான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. காரணம், குழந்தைலாம் பெத்தா உன்னோட அழகு போயிடும், உன்னோட அழகு எனக்கு ரொம்ப முக்கியம்ன்ற மாதிரி கருவை கலைச்சிருப்பாரு. அதுக்கப்புறமும் 2 வாட்டி கரு உண்டாயிருக்கும், அந்த வாட்டியும் கருவெல்லாம் கலைச்சிருப்பாரு. சரி பரவாயில்லன்ற மாதிரி இவங்க இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இவர் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் இவர் பண்ண வேற ஒரு கேப் மாதிரி தனத்தை பத்தி தெரிய வருது. அது என்னன்னா, கவிதாவோட தங்கச்சிக்கு இவர் டியூஷன் எடுக்கிறதுக்காக போறாரு பாத்தீங்களா, இவங்களை எப்படி இவர் ஏமாத்தினாரோ அதே மாதிரி அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்துறாரு. ஒரு வாட்டி சாக்லேட்ல மயக்க மருந்த கலந்து தந்து அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்துருவாரு. அந்த வீடியோ வச்சு தொடர்ச்சியா அந்த பொண்ணை மிரட்டிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அக்கா கிட்ட சொல்றதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா கவிதாக்கு ஒரு தங்கச்சி இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த தங்கச்சி எப்பவுமே சோகமா இருக்க மாதிரி காட்டுவாங்க. ஏன்னா இவர் மிரட்டிட்டு இருப்பாரு, அதை நினைச்சுதான் தங்கச்சி சோகத்துல இருந்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல தங்கச்சி இருக்காங்கல்ல, தற்கொலை பண்ணலான்னு முயற்சி பண்ணிருப்பாங்க. கவிதா அதை கண்டுபிடிச்சு தடுத்திருப்பாங்க. எதுக்காக இப்படி பண்ணன்னு கேட்கும்போது தங்கச்சி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஆக மொத்தத்துல மாதவியோட ஹஸ்பண்ட் தான் இப்படி பண்ணிருக்காருன்றத மாதவிக்கு தெரியப்படுத்திடுவாங்க. மாதவியும் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணாருன்னு தெரிஞ்சோன்னா டென்ஷன் ஆகி பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அப்பத்துல இருந்து இவங்க 2 பேர் சீக்கிரட்டா பிளான போட்டு கதையை முடிக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஹஸ்பண்ட் வெளியூருக்கு போகணும்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த கேப்ல தான் கதையை முடிக்கணும்னு பக்காவா பிளான் போட்டு தான் கதையை முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம கதையை முடிக்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு இவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். ஹீரோ எப்படி அதை கண்டுபிடிச்சாருன்றதுலாம் இவங்களுக்கு தெரியல. ஆனா ஹீரோ சந்தேகப்பட்டு வீட்டுக்கே விசாரிக்கிறதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, அப்பதான் இவங்களுக்கு டவுட் அதிகமாயிருக்கும். ஹீரோ எப்படியோ நம்ம கொலை பண்ணதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு, அதை வெளியே சொல்லிட்டா பிரச்சனை, ஹீரோவை மிரட்டியே வைக்கணும்ன்றதுக்காக தான் அடிக்கடி ஹீரோவை மிரட்டிலாம் கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. எதனால கௌரி சங்கரை இவங்க கொலை பண்ணிருக்காங்க அப்படின்றது ஹீரோக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் தெரிஞ்சிருது. இவங்க பண்ணது சரிதான்ற மாதிரி 2 பேருமே யோசிக்கிறாங்க. ஏன்னா கௌரி சங்கர் சின்ன சின்ன பொண்ணுங்க கிட்ட எல்லாம் எல்லாம் மீறி நடந்துட்டு இருக்காருல, இந்த 2 பேர்கிட்ட மட்டும் நடந்திருக்க மாட்டாரு, இன்னும் நிறைய பேர்கிட்ட நடந்திருப்பாரு. இவர மாதிரி ஆளுங்கெல்லாம் சாவறது தான் சரின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால இந்த 2 லேடிஸை விட்டுலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் முடிவெடுக்கிறாரு. இதோடயே இந்த சீரிஸோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.